இப்போ நம்மளே தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் போடுறோம். தமிழ்நாடு பட்ஜெட் பப்ளிக் டொமைனில் இருக்குது. நம்ம அந்த பட்ஜெட் ஷீட் எடுத்து போய் பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ நான் போட்டு வச்சுருக்காங்கங்க. அப்போ இதில் வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து இன்றைக்கி அந்த மாவட்டத்துக்குள்ள வந்து பேர் இல்லைங்கிறதுக்காக அந்த மாவட்டத்துக்கு நலத்திட்டங்களே போகாமல் போயிட போதா. ஃபஸ்ட்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்கு அவங்களுடைய சேலரி நாட் பியாண்ட் 1 lakh. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் அப் டு 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்க 1 month வேஜ் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் மாதிரி கொண்டு வராங்க. பிடெக்கு எம்சிஏ படித்தவங்களில் 65% பேர் தான் எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது. அப்போ 100க்கு 35 இந்தியா ஃபுல்லாக அவங்க எடுத்த சர்வே. அப்போ இந்த திறன் மேம்பாடு வந்து ரொம்ப முக்கியங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அவங்க இந்த ஸ்கீமில் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறதுனா அடுத்த 5 வருஷத்துக்கு 20 லட்சம் இந்த மாதிரி மாணவர்களை ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா நீங்கள் 7.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் லோன் எடுத்துக்கலாம். டாப் 500 கம்பெனிஸில், பெரிய கம்பெனியில் வருஷத்துக்கு 20 லட்சம் பேர்த்துக்கு இன்டர்ன்ஷிப், 12 மாதம் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் 5,000 ரூபா மாதம் சம்பளம். அப்போ 12×5 60,000 ரூபா ஒரு கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் போகிறவனுக்கு. அதோட மட்டும் இல்லாமல் 1 டைம் ஸ்பெஷல் இன்சென்டிவாக 6,000 ரூபா. அப்போ 60,000 + 6,000 66,000 ரூபா ஒரு நபர் மேலே இந்த இன்டர்ன்ஷிப்பில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டிங் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நாங்கள் பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடின்றாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து எப்படி வந்து இன்றைக்கி டாஸ்மாக்லேருந்து ஒரு வருமானத்தை ருசி பார்த்துட்டாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி டீசலையும் பெட்ரோல்லேருந்து, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுங்கன்னா கட்டுறாங்களா வெறும் 2 கோடி பேர் தான். ஆனால் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் நீங்கள் அடிக்கணும்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் டேக்ஸை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்போ இந்த பெட்ரோல் டீசலை நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரும்போது என்ன ஆகும், லிட்டருக்கு உங்களுக்கு 40 ரூபா 50 ரூபா குறையும். நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 50 ஏக்கரால் ஒரு பயிர், நீங்கள் ஒரு பயிர், நீங்கள் எனக்கு ஒரு பணப்பயிர் போடுறோம் இல்லை வித்தியாசமாக நான் விவசாயம் பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த விவசாயமாக இருந்தாலும் நீங்கள் அது எத்தனை நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நான் கிராப் இன்சூரன்ஸ்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகுனா எனக்கு வந்து அது பேக்கப்பாக மாறும். எனக்கு வந்து அது ஒரு கீழே விழுந்தாலும் என்னை தாங்கி பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், நான் விவசாயத்தில் துணிஞ்சு நான் வந்து வேறு பயிர்களை பண்ணுவேன். இப்போ சில பேர்த்துக்கு என்ன கேள்வி எழுதுனா, தங்கத்துக்கெல்லாம் குறைச்சி நீங்கள் என்ன பிரயோஜனம், தங்கமெல்லாம் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள் வாங்குறதானு. நம்ம கிராமத்தில் பக்கத்து வீட்டில் எல்லாமே பார்த்துருப்போம், பிள்ளையை பெற்ற அத்தனை வீட்லேயும் தங்கங்கிறது தேவையாக இருக்குது. அப்போ இந்த நீங்கள் டேக்ஸை கட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, ஒரு பாதிக்கு பாதியாக நீங்கள் கட் பண்ணும்போது அதுக்குண்டான விகிதாச்சாரத்தில் தங்கத்தினுடைய விலை குறையும் போது சாதாரணமாக 1 கிராமோ 1 பவுனோ 2 பவுனோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெரிய உதவி. ஒரு பவுனுக்கு 2,000 குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் வரும்போது என்னென்னா இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு கல்யாண பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் எப்படின்னு தெரியும். எந்த வீட்லையாவது போய் ஒரு மனைவி கிட்டேயோ அம்மாவுக்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டேயோ தங்க விலை குறைஞ்சிருக்குனாக்கா சந்தோஷப்படுவாங்களா, என்னென்ன இதை குறைஞ்சா என்ன பண்ணு. அப்போ எல்லா குடும்பத்திலும் இது எதிர்பார்ப்பு இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் அருண். எப்படி இருக்கீங்க? அட்டாசமாக இருக்காரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி குட். நேற்று யூனியன் பட்ஜெட், அதாவது இந்த 3வது முறையாக பொறுப்பேற்ற அரசாங்கம் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. பல விமர்சனங்கள், தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு, புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு. பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கா, என்னென்ன விஷயங்கள்லாம் பட்ஜெட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். தமிழ்நாடுன்னு பேர் இல்லாதனாலேயே புறக்கணிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன்னா டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க பண்ணும்போது பூராமே ஒரு திருக்குறளை சொல்லியோ இல்லை புறநானூற்று பாட்டுகளை சொல்லியோ வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் வந்து அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணோம். இவங்க வந்து எதுக்காக தமிழ் பேசுகிறாங்கன்னு தெரியாதா, எங்கள் தமிழ்நாட்டில் வர்றதுக்காக அதுக்காகன்னு. இப்போ பேசலிங்கும் போதும் ஒரு குற்றமாகுது. அப்போ பேசினாலும் குற்றம், பேசலனாலும் குற்றங்கும் போது ஒரு குற்றம் சொல்கிறதுக்காகவே ஏதோ ஒரு காரணத்தை தேடுறாங்கன்னு பார்க்க முடியுது. தமிழ்நாட்டை வந்து இவங்க வஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து வஞ்சனை செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்கிறது. தமிழ்நாட்டுங்களுடைய பேர் எங்கேயுமே பட்ஜெட் ஸ்பீச்சில் இல்லை. எல்லாமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், இல்லைன்னா அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பீகாருக்கோ ஆந்திர பிரதேஷ்க்காக தான் போயிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பெருவாரியாக வச்சிட்ருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, மத்திய பிரதேஷனுடைய பேர் இருக்கா, அதில் ராஜஸ்தான் இருக்கா, உத்தரப்பிரதேஷ் இருக்கா, குஜராத் இருக்கா, மகாராஷ்டிரா இருக்கா? இது எல்லாமே பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள், பெருவாரியான பெரிய பலத்தோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள். அது மாதிரி இது பல மாநிலங்களுடைய பெயர் இதில் இல்லை. எந்த ஒரு மாநிலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டம் ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் இருக்கோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்களே ஒழிய, இது ஒட்டுமொத்தமாக பறந்து விரிந்த ஒரு அகில பாரதத்துக்கு உண்டான ஒரு பட்ஜெட், இந்தியாவுக்கு உண்டான பட்ஜெட்.
அப்போ இதில் ஏன் தமிழ்நாடு பேர் இல்லை, கேரளா பேர் இல்லை, டெல்லி பேர் இல்லைங்கிற வாதத்தை நம்ம வைக்கணுங்கிற இது இல்லை. இன்னொன்று, இவங்க கூட்டணி கட்சிக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்கங்கிற குற்றச்சாட்டு இருக்குது பீகாருக்கும். இப்போது நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி பட்ஜெட்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அவுட்லே எவ்வளோ? 48 லட்சம் கோடி. இதுதான் பட்ஜெட்டில் செலவு பண்ண போகிறோன்னா அவங்க என்னதுக்கெலாம் இந்த 48 லட்சம் கோடிங்கிறத பைஃபர்கேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 48 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் போயிருக்கு? அங்கே ஒரு 37,000 கோடி, இங்கே ஒரு 15,000 கோடி. ஆந்திராவுக்கு வந்து ஒரு 15,000 கோடி, அங்கே வந்து ஒரு 27,000 கோடி பீகாருக்கு. அதோட அடிஷ்னலாக வந்து ஒரு 2000 மெகாவாட் இருக்கக்கூடிய ஒரு பவர் ப்ராஜெக்ட் விச் இஸ் 21,000 crore. அப்போ ஒரு 26, 21னா இதில் ஒரு 47, இதில் ஒரு 15னா 57, 63,000 கோடி ரெண்டும் சேர்ந்து. நீங்கள் இன்னும் கூட எல்லாத்தையும் சேர்த்திங்க, இதில் கொடுப்பாங்க அதில் கொடுப்பாங்க, அது இதையும் கூட்டி குளித்து எல்லாத்தையும் போட்டு ஒரு 1 லட்சம் கோடியாகவே ரவுண்ட் பண்ணிக்கிங்க. 48 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி இந்த 2 மாநிலத்துக்கு போகுதுன்னு வச்சுட்டா கூட மீதி 47 லட்சம் கோடி யாருக்கு போகுது? மொத்தம் இந்தியாவுக்கு தானே வருது. அப்போ இதில் என்னுடைய தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாதனாலேயே எனக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை, கேரளாங்கிற பேர் இல்லாதனாலே எனக்கு எந்த திட்டமும் இல்லைங்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை. இப்போ நம்மளே தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் போடுறோம், தமிழ்நாடு பட்ஜெட் பப்ளிக் டொமைனில் இருக்குது. நம்ம அந்த பட்ஜெட் ஷீட் எடுத்து போய் பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ நான் போட்டு வச்சுருக்காங்கங்க. அப்போ இதில் வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து இன்றைக்கி அந்த மாவட்டத்துக்குள்ள வந்து பேர் இல்லைங்கிறதுக்காக அந்த மாவட்டத்துக்கு நலத்திட்டங்களே போகாமல் போயிட போதா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு முழுக்க ஒரு குற்றம் சாட்டுதலுக்காக வந்து சொல்லக்கூடிய ஒரு வாதமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எந்த காலத்துலையாவது காங்கிரஸ் கொண்டு வந்த பட்ஜெட்டை பிஜேபி என்னைக்காவது பாராட்டியிருக்கா? பாராட்ட மாட்டாங்க. திமுக கொண்டு வந்த பட்ஜெட் அதிமுக என்னைக்காவது பாராட்டியிருக்கா? அதிமுக கொண்டு வந்தது என்னைக்காவது திமுக பாராட்டியிருக்கா? அப்போது யதார்த்தமான உண்மை என்னென்னா, எந்த ஆளுங்கட்சி கொண்டு வரக்கூடிய பட்ஜெட்டையும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே ஆதரிக்க போகிறதில்ல. அதுக்காக வந்து அவங்க கவலைப்பட போகிறதும் இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க. அப்போ இது வந்து என்னென்னா ஒரு சம்பிரதாயம் ஆயிடுச்சு. ஒரு பட்ஜெட் வந்தால் இதில் நல்லா இல்லை இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து சொல்லலாம். இதில் 10லன்னு சொல்லலாம், இன்னும் கூடி கொடுங்கன்னு கேட்கலாம், நமக்கு என்ன இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கலாம். பட் ஒட்டு மொத்தமாகவே இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப மோசங்கிறது தான் ஒவ்வொரு பட்ஜெட் வரும்போதும் சொல்கிறது. அப்படி ஒவ்வொரு வருஷமே வந்து ஒரு ஒரு ரொம்ப மட்டமான பட்ஜெட்டாக இருந்தால் இந்தியா வந்து எப்படி இப்போ வந்து இன்றைக்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றி வருது. 8.2% ஜிடிபி க்ரோத் ஆகிருக்கு. அப்போது இதில் வந்து எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணணுனால தான் க்ரோத் வருதா? இல்லை, பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்டையே பார்க்கும்போது ஒரு சூப்பர் ரிஃபார்மேட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு சாதாரண பட்ஜெட். ஏற்கனவே வந்து ஒரு மொமெண்டம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. அந்த வேகத்தை இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்து தள்ளுறதுக்காக என்னென்ன சில விஷயங்களை செய்யணுங்கிறத எக்கனாமிக் சர்வேலேருந்து அவங்க வந்து ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு, எம்ப்ளாயபிலிட்டி, எம்எஸ்எம்இ செக்டர், அதாவது இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் க்ரோத்து, அந்த மேனுஃபேக்சரிங்கில் ஸ்பெசிஃபிக்காக எம்எஸ்எம்இனுடைய ஃபோக்கஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் வந்து அக்ரிகல்ச்சர்னுடைய டெவலப்மெண்ட் வரணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போது லாஸ்ட்டு ஆனுவலில் பார்த்தீங்கன்னா இது 8.2% க்ரோத்தில் 55% கான்ட்ரிபியூஷன் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. மீதி தான் வந்து நமக்கு அக்ரிகல்ச்சரும் மேனுஃபேக்சரிங்கும். நம்ம வந்து அதிகமாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் டிபெண்ட் பண்ண அது நமக்கு வந்து டேஞ்சர். ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறத யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், அவங்களுடைய எக்கானமி எங்கேயாவது பாதிக்கும் போது அது நமக்கு ரெப்பர்கஷனாக நம்மளை அடிக்கும். ஆனால் இதே நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங்கில் வந்து இல்லை அக்ரிகல்ச்சரில் நீங்கள் க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வெல்த் க்ரியேட் ஆகும் மேனுஃபேக்சரிங். ஸோ அதையெல்லாம் சுதாரிச்சுக்கிட்டு தான் இது வந்து சர்வீஸ் செக்டார்லேயே நம்ம வந்து போயிட்டுருக்கிறது டேஞ்சர் ஆயிரும். ஏதாவது ஒரு நாளைக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சர்வீஸ் செக்டார் இந்த லாஸ்ட் ஒரு கொரோனாக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து பெரிய ஃபோக்கஸ் இல்லை, அதனால தான் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அது. அப்போ இந்த ஃபோக்கஸை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகணும், அதுலேயும் குறிப்பாக எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொண்டு போகணும். அது ரொம்ப ஆண்டுகளாகவே எம்எஸ்எம்இயை வளர்க்கணுன்ற ஒரு பிளான் இருக்குது. இதில் செயல் திட்டங்கள் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை. ஒரு எம்ப்ளாயருக்கு எந்த வகையில் கொண்டு வர முடியும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வர முடியும், இதெல்லாம் நிறையா செயல் திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது சூப்பர் டூப்பர் பட்ஜெட்டாக இல்லை, ரெஃபார்மேட்டிவான பட்ஜெட்டாக இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து நமக்கு போகிறதுல ஒரு போயிட்டு இருக்கிற வண்டி இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ள முடியும்னா தள்ள முடியும். ஒரு 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65% நம்ம இந்த பட்ஜெட்டு கொடுக்கலாம். இது ஃபெயிலியர் பட்ஜெட் இல்லை, ஒரு அபவ் ஆவரேஜான பட்ஜெட்டு தான் இது. பட் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி சாமானியர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த பட்ஜெட் ஏற்படுத்தும்? இதில் அவங்க பிரதானமாக சொல்லியிருக்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000லேருந்து 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
பழைய டேக்ஸில் வந்து என்ன இருந்துச்சுன்னா 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 3 to 6, 6 to 9, 9 to 12, 12 to 15ங்கிற ஸ்லாபை வச்சு 3 வரைக்கும் 0, அப்புறம் 5, 10, 15, 20, 30 ஸ்லாபு. 15 லட்சத்துக்கு மேலே 30%. இப்போ இருக்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 0 to 3 அதே 3 to 6ங்கிறத 3 to 7ன்னு பண்ணியிருக்காங்க. அங்கே 9 to 12 இருந்தது, இங்கே 10 to 12ன்னு ஆயிருக்கு. அப்போ 1 லட்சத்தை அந்த ஸ்லாபில் குறைச்சிட்டு ஆரம்ப ஸ்லாபில் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவருக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா பழைய கணக்கீடு பிரகாரம் 3 லட்ச ரூபா வரும். புது கணக்கீடு பிரகாரம் 2,90,000 ரூபாய் வரும். அப்போ 10,000 ரூபாய் மிச்சமாகுது. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000லேருந்து 75,000 ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்துங்க. அந்த 25,000க்கு 30% ஸ்லாபில் இருக்க ஒரு 30% போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 7,500. அப்போ 10,000 + 7,500 அதிகபட்சமாக 17,500. எல்லாத்துக்கும் இல்லை, அதிகபட்சமாக 17,500 ரூபா இன்கம் டேக்ஸில் 30% ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மிச்சமாகும். இதே 20%னா குறையும், 10%ல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் குறையும். இது வந்து 17,500 ரூபா வந்து இந்த மக்கள் கையில் வந்து இன்றைக்கி புழக்க விட்டுட்டோம்னா இது வந்து பெரிய கன்சப்ஷனை கிரியேட். ஏன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து நமக்கு டொமஸ்டிக் கன்சப்ஷன் அதிகமாகும். அப்போ டொமஸ்டிக் கன்சப்ஷன் அதிகமானது தான் எக்கனாமிக்கல் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும், நிறைய ஃபண்ட் ரோலிங் ஆகும், கேஷ் ஜென்ரேட் ஆகும், உங்களுக்கு க்ரோ ஆகும் எக்கானமி. இதில் இன்னொரு என்ன புள்ளி விவரம் நம்ம ஆழமாக போய் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் தொகை வந்து 142 கோடி. இந்த 142 கோடியில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7,40,00,000 பேர் தான். அதாவது வெறும் 5% பாப்புலேஷன் தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, டேக்ஸ் கட்டல. ஃபைலிங் பண்ணுறது 5%. இதில் டேக்ஸ் எவ்வளோ கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,20,00,000. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 1.55% மக்கள் தான் அரசாங்கத்துக்கு வருமான வரியாக கட்டுறவங்க. அப்போ இந்த 2.2 கோடியில் கூட 45 லட்சம் மக்கள் மொத்தமாக வசூலாகக்கூடிய இந்த வருமான வரியில் 80% இந்த 45 லட்சம் மக்கள்கிட்டருந்து வருது. அப்போது என்னுடைய கேள்வி இங்கே என்னவாக இருக்குன்னா, மொத்தமாக உங்களுக்கு வருமான வரி கட்டுறவங்களே 2 கோடி பேர் தான், 142 லட்சம் கோடி பேரில். அப்போ இந்த 2 கோடி பேர்த்துக்கும் வந்து நீங்கள் முழுக்க நீங்கள் இந்த 17,500 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு சேவிங் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே 30% ப்ராக்கெட்டில் இருக்க போகிறதில்ல. அப்போ இது பெருவாரியான மக்கள் கையில் அந்த காசை கொண்டு வந்து நிறுத்துமா? இந்த பணம் வந்து இன்றைக்கி மக்கள் செலவு பண்ணி எக்கானமி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பத்துமானா பத்தாது. இதில் என்ன நம்ம பண்ண பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இன்றைக்கி 142 கோடி மக்களில் 2 கோடி பேர் தான் நமக்கு வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு இந்தியா ஏழை நாடா? இல்லை. இன்றைக்கி டேக்ஸ் எவேஷன் நிறையா நடக்குது. அதாவது இப்போ 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை. அதாவது வந்து இங்கே 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் போட்டாங்கன்னா கூட டிடக்டபிள், அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை கழிச்சதுக்கு போக டாக்ஸபிள் இன்கம்னு சொல்கிறோம் பாருங்கள், அது 7 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் போட்டால் கூட அது எக்ஸம்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 7.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா பழைய பிரகாரம் அவருக்கு டேக்ஸ் வராது. அப்போ 7.5 லட்ச ரூபாய்க்கும் போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? மாதத்துக்கு 62,500 ரூபா. அப்போ என்னுடைய சிம்பிளான கேள்வி, இன்றைக்கி 142 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் மாதத்துக்கு 62,500 ரூபா சம்பாதிக்கிறது வெறும் 2 கோடி பேர் தான் இருப்பாங்களா? பல கோடி பேர் இருப்பாங்க. பல கோடி பேர் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருமே டேக்ஸை எவேட் பண்ணுறாங்க, வரி ஏய்ப்பு செய்கிறாங்க. வரி ஏய்ப்பா இல்லை இந்த வரிச்சலுகை, இந்த இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்னால இந்த டேக்ஸை எக்ஸம் பண்ணிக்கிறாங்களா? இல்லை, அது வந்து உங்களுக்கு பழைய ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80cc 80D இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து எதுக்குன்னா டேக்ஸினுடைய ரிபேட் எடுக்கிறதுக்கு தான் அது பண்ணுறது, அந்த டிடக்ஷனுக்காக பண்ணுவாங்க. இது அதெல்லாம் நான் சொல்லலை. இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுறவங்க தான் 2,20,00,000 பேர். ஓகே. இது வருமான வரிக்கு உள்ளார வராதவங்க, உள்ளார வந்தவங்க வெறும் 2,22,000 பேர் தான் வரி கட்டுறவங்க. எல்லாமே கட்டாதவங்க, மீதி எல்லாம் கட்டாதவங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்போ இந்த 142 கோடியில் வெறும் இன்னும் 140 கோடி பேர்த்துக்கு வந்து 62,000 ரூபாய்க்கு கீழே தான் சம்பளம் இருக்கா? இல்லை, வரி அவங்க கட்டாமல் இருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரெசிவ் இன்கம் டேக்ஸ். அதாவது வந்து ஒன்றுமே நீங்கள் சம்பாதிக்கலைன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. 3 லட்ச ரூபா வரைக்கும், இப்போ நீங்கள் 7.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் ஆகிடும். அப்போ நீங்கள் அதிகமாக போக போக என்ன ஆகும்னா, நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க உங்களுக்கு அதிகமான டேக்ஸ். சில பேர் சொல்லுவாங்க அதிகமாக சம்பாதிச்சா அதிகமான டேக்ஸ் கட்டுறதுல என்ன தப்பு இருக்குது? நியாயமான கேள்வி தான். இப்போ நீங்கள் வெறும் வந்து ஒரு 10% இன்கம் டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் எவ்வளோ கட்டுவார்? 10,000 ரூபா கட்டுவார். 10 லட்ச ரூபா கட்டுறவர் என்ன பண்ணுவார்? 1 லட்ச ரூபா கட்டுவார்.
1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 10 லட்ச ரூபா டாக்ஸாக கட்டுவார். அப்போது நீங்கள் ஒரே 10% வச்சிங்கன்னா கூட அதிகமாக சம்பாதிக்க ஒரே சதவீதமாக இருந்தால் கூட மேலே இருக்கிறவர் அதிகமாக தான் கட்ட போகிறார். ஆமாம். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா 5, 10, 15, 20, 30% ப்ராக்ரெசிவாக கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஏன்னா எல்லாருமே முன்னுக்கு வரது கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னுக்கு வர போகிறாங்க. யாரும் இப்போ நீங்கள் பிளாக் பண்ணினா உடனே அவன் போய் எல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்கிறவனும் வந்து கொள்ளை அடித்தவனோ கஞ்சா விற்றவனோ இல்லை வந்து அபின் விற்றவனோ கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய வேலையை உழைச்சி நீங்கள் நேர்மையாக சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் வரி வரம்புக்குள்ளார நீங்கள் கொண்டு வரலன்னா அந்த மணி பிளாக் மணி ஆகிடுது. ஆனால் ஸ்டில் நீங்கள் உழைச்சி தான் அதை சம்பாரிச்சிருப்பீங்க. அப்போது இந்த ஏன் வந்து அந்த பணத்தை கட்டாமல் விடுறாங்கங்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு 30% பிராக்கெட், 1 கோடிக்கு 30 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். 30 லட்சம். இதே நீங்கள் 1000 கோடின்னு என்னாச்சு உங்களுக்கு 300 கோடி கட்டணும். அப்போ வந்து இதே நீங்கள் 10,000 கோடினாக்கா 3000 கோடி கட்டணும். அப்போ ஒரு ஜெர்க் ஆகுதுங்க உங்களுக்கு. அப்போ நான் இவ்வளோ தூரம் சம்பாரித்து இவ்வளோ தூரம் நான் டேக்ஸ் கட்ட வரேனே. அப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுவோம், கன்செஷன் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க உங்களை பீனலைஸ் பண்ணுவோம், அதிகமான டேக்ஸ் போடுவோம். அப்போ இந்த சிஸ்டம் புரியுதா உங்களுக்கு? அது சூப்பர் ரிச் டேக்ஸ் தானே. இப்போ செல்வந்தர்கள்ட்டேருந்து வாங்கி வரியை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். தப்பு இல்லை, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது மாதிரி இருந்தால் தப்பே இல்லை. அதனால தான் நான் இந்த புள்ளி விவரத்தை கொடுத்தேன். இப்போ இன்றைக்கி இந்தியாவில் 142 கோடி இல்லை 2 கோடி தான் டேக்ஸ் கட்டுறாங்கன்னா 140 கோடி பேர் இல்லாத ஆளுங்களா? இல்லை, அவங்களும் சம்பாரிச்சாங்க, ஆனால் அவங்க டேக்ஸ் கட்டுறதில்ல. அப்போது இதை இருக்கிறவங்க கிட்டேருந்து பிடிங்கி எல்லாத்துக்குமே கொடுக்கணுன்னாக்கா எவ்வளோ நாள் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்க முடியும்? அப்போ இந்த ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப பீனலைஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரு ரிஃபார்ம் கொண்டு, இதெல்லாம் ரிஃபார்ம், இந்த மாதிரி ரிஃபார்ம் தான் எதிர்பார்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் யாராக இருந்தாலும் 10% நீங்கள் கட்டுங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும். அப்போ கட்டாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உள்ளார வருவாங்க, 10% தானப்பா கட்டிட்டு போகலாம். இன்றைக்கி ஏன் கட்டுறது இல்லைன்னா 2 காரணம் வருது. ஒன்று வந்து எனக்கு இன்கம் டேக்ஸ் இன்றைக்கி கட்டுறதுனால எனக்கு எவ்வளோ நஷ்டம், கட்டாமல் விட்டு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் மாட்டும் போது அதுக்கு நான் எவ்வளோ தண்டம் கட்ட வேண்டியது இருக்குது. எனக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கா, இங்கே டேக்ஸ் கட்டுறது வருஷம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குதான்னு பார்க்கும்போது நான் நார்மலாக கட்டுறதை விட எனக்கு கான்சிக்வன்சஸ், அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பெரிய அளவுக்கு இல்லைங்கும் போது இங்கே ஏற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் பர்ஃபார்மரை நீங்கள் ரிவார்ட் பண்ண மாதிரி ஆயிடுது, பர்ஃபார்மர்ஸை பீனலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரேஷனலைசேஷனை கொண்டு வரணும். அப்போ அந்த ரேஷனலைசேஷனை கொண்டு வரும்போது நீங்கள் 30% டேக்ஸை 10% குறைக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 10ன்னு குறைச்சா கூட இன்றைக்கி 2 கோடி பேர் கட்டக்கூடிய இடத்துல நாளைக்கு 20-25 கோடி பேர் கட்டுவாங்க. டேக்ஸ் 30லேருந்து 10 குறைஞ்சிருக்கலாம், ஆனால் கலெக்ட் பண்ணக்கூடிய அப்சல்யூட் மணி இருக்குது இல்லையா, அது இன்றைக்கி கலெக்ட் பண்ணுறத விட உங்களுக்கு அதிகமாக போகும். அப்போ என்ன ஆகுனா, எல்லாருமே டேக்ஸ் கம்மியாக இருக்குது, நம்ம கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டுவாங்க. அரசாங்கத்துக்கு அதிகமான வருமானம் வரும். அப்போ அதிகமான வருமானம் அரசாங்கத்துக்கு வந்தாலும் 10%ங்கும் போது, இப்போ இன்னொரு சிம்பிள் புள்ளி விவரம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பொருள் வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே 18% ஜிஎஸ்டி எக்ஸாம்பிளுக்கு, அப்போ ஒரு 118 ரூபா ஆயிடுது. இந்த 118 ரூபா பொருள் 100 ரூபா பொருள் தான், அந்த பொருளுடைய விலை 100 தான். அந்த 18% ஜிஎஸ்டிங்கும் போது 118 ரூபாய்க்கு வாங்கணும். நான் எவ்வளோ சம்பாரிச்சா அந்த 100 ரூபா பொருளை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 30% பிராக்கெட்டில் இருந்தேன்னா 171 ரூபா சம்பாரிச்சேன்னா தான் 100 ரூபா பொருளை நான் வாங்க முடியும். அப்போது ஒரு 18% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி, இந்த 30% இன்கம் டேக்ஸ், இது ரெண்டையும் கலக்கும்போது ஒரு 30% இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய ஆள் 171 ரூபா சம்பாரிச்சார்னா மட்டும்தான் 100 ரூபா பொருளை வாங்க முடியுது. அப்போ 71 ரூபா அரசாங்கத்துக்கு டேக்ஸாக கட்டுறார். இது எந்த விதத்தில் எவ்வளோ பெரிய பேர்டன் இல்லையா இது? இன்றைக்கி வந்து சம்பளக்காரங்களுக்கு அக்கௌண்ட்டில் சிஸ்டத்தில் வரவங்களுக்கு பூரா வேறு வழி இல்லை, சேலரி இல்லை, வரனால நீங்கள் சேலரி கிளாஸ் பூரா பே பண்ணிவிடுவாங்க. பட் வெளியே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கிளாஸ் ஆண்டர்ப்ரூனர்ஸ் இல்லை எந்த இடத்துலலாம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் யூனிட்ஸ் இருக்கும், அவங்களாம் மாதத்துக்கு 62,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கல, இன்னும் அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அதிகமான டேக்ஸ் போகுதுங்கிறனால இந்த டேக்ஸ் நெட்டுக்குள்ளார வர்றதில்லை. அப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாக வாங்குறவங்ககிட்டருந்து வாங்கி கொடுக்கலாமேனா, இன்னொரு என்ன புள்ளி விவரம் சொல்லுதுன்னா, இன்றைக்கி நாட்டில் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு குடியேறது அதிகமான எண்ணிக்கையில் ஆகிட்டுருக்குன்றாங்க. காரணம் டாக்ஸேஷன் அதிகமாக இருக்குது, ரெட் டேப்பிசம் அதிகமாக இருக்குது, பொலிட்டிக்ஸ் அதிகமாக இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அதில் இந்த டாக்ஸேஷனும் ஒன்று. அப்போது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னா, இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், இந்த பெரிய ஆண்டர்ப்ரூனர்ஸ் எல்லாமே தங்க முட்டையிடக்கூடிய வாத்து மாதிரி தான். இப்போ நீங்கள் அந்த வாத்து தங்க முட்டை இடுற வாத்தை அறுத்த கதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி வருமானம் வரக்கூடிய ஒட்டுமொத்த 80 லட்சம் ஒட்டுமொத்த இன்கம் டேக்ஸில் 80% டேக்ஸு
வெறும் 0.3%, வெறும் 45 லட்சம் பேர்த்துக்கிட்ட இருந்து தான் 80% வருமான வரி வருதுன்னா எந்த அளவுக்கு அவங்க ஆல்ரெடி நம்ம டாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ திருப்பி ஏன்னா பொதுஜன புத்தி என்ன இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு பொருளாதார நிலைமையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய சிந்தனை என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ உழைச்சேன், எவ்வளோ படித்தேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், மேலே வந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மேலே இருக்கிறவனை நான் பார்க்கும்போது என்னென்னா, அவெல்லாம் அயோக்கியப்பேன், எல்லாத்தையும் ஏமாற்றிருப்பான். நான் திருப்பி இன்னொரு லெவலுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பயும் நான் என்ன நினைக்கிறேன், நான் நேர்மையாக தான் இருக்கேன். எனக்கு மேலே இன்னும் 2 படியில் இருக்கிறவனை பார்த்து அவெல்லாம் திருட்டு போய. அப்போ இதுக்கு ஒரு பொதுஜன புத்தி என்ன ஆயிருதுனாவே, நமக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகள், அவன் எல்லாமே அயோக்கியத்தனம் பண்ணி தான் வந்திருக்காங்கிற ஒரு பொதுஜன புத்தி இருக்குது. அதுக்காக நான் எல்லா பணக்காரங்களுமே யோக்கியன்னு நான் சொல்ல வரல. எந்த இடத்துல எடுத்திங்கனாலும் அயோக்கியர்கள் இருப்பாங்க. அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தீங்கனாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அயோக்கியர்கள்ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் விதிவிலக்கு வந்து விதிகளாகாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரூனர்ஸ், என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்டர்ப்ரூனர்ஸ் இருந்தால் தான் தொழில் வளம் வளரும். தொழில் வளர்ந்தால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். வேலை வாய்ப்பு இருந்தால் தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாருமே வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், பொருள்களை உற்பத்தி பண்ண முடியும், திருப்பி அந்த காசை வச்சு நம்ம போய் செலவு பண்ண முடியும். அப்போ தான் எக்கானமி வந்து ரிவால்வ் ஆகும். அரசாங்கமுமே வந்து ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கடன்கள் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் எல்லாம் வந்து வைடாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் எம்எஸ்எம்இ செக்டார் அழிக்கிறதுக்கான காரணமே வரி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் கான்ட்ராக்டாக இருக்குல்ல. அதெல்லாம் தான் அட்ரஸ் பண்ணுறாங்க அவங்க. அப்போ வந்து என்னன்னாக்கா, இப்போ வந்து பாருங்கள், அந்த டாக்ஸேஷன் கார்பரேட்னுடைய டாக்ஸை வந்து 40லேருந்து 35 குறைக்கிறாங்க. போன பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு வந்து நிறையாவே குறைச்சாங்க. அதாவது 2022 அப்புறம் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ்க்கு 15%லேருந்து ஒரு 22% அவங்க எந்த விதமான கன்செஷனோ டிடக்ஷனோ அவங்க கிளைம் பண்ணலன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% வரைக்கும் அந்த மாதிரி கார்ப்பரேட்டுக்கு வந்து டேக்ஸ் குறைக்கிறாங்க. எந்த எண்ணத்தில் குறைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கார்ப்பரேட்னுடைய டேக்ஸை குறைக்கும் போது அவங்களுடைய லாபம் அதிகரிக்கும். இப்போ ஒரு 5% குறைக்கிறாங்கன்னா 5% அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் மணி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அப்ஜெக்டிவ் வந்து இதுதான். அப்போ வந்து எல்லா முதலாளிகளுமே இந்த 5% லாபத்தை வாங்கிட்டு உள்ளார கொண்டாந்து போட்டாங்களானாலும் நடக்காது. சில பேர் அதை வச்சுருப்பான். ஆனால் பெரும்பாலும் உண்மையாலுமே ஒரு பிஸ்னஸை வளர்த்தணுங்கிறீங்க, பிஸ்னஸ் மேன்ட்ட வந்து நீங்கள் காசு இருந்தீங்கன்னா அது சும்மா இருக்காது. அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸில் ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் பிஸ்னஸ் மேனுடைய நேச்சர். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த பணத்தை அந்த கேபிட்டலில் ரோல் பண்ண பிஸ்னஸ் பெருக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருகும், எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி பெருகும், எல்லாத்துக்கிட்டையும் காசு கிடைக்கும். அப்போ எக்கனாமி வந்து க்ரோ ஆகும். அப்போ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷனை வந்து குறைக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, அந்த ஹை நெட் இண்டிவிஜுவலில் நீங்கள் இண்டிவிஜுவல் அதிகமாக இருக்கிறவன்ட்டே எல்லாத்தையும் வாங்கணுங்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே எல்லாமே அவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவன் வெளியேறுறான். அப்போ நமக்கு ஒட்டு மொத்தமாக, ஏன்னா இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 கோடி வச்சிருக்கவன் வந்து வெளியே போகிறான்னு வச்சுக்கிங்களேன், அவன் எல்லா சொத்தையும் இங்கே விட்டுட்டா போவான். ஆனால் பெரும்பாலும் அந்த குற்றச்சாட்டை தான் வைப்பாங்க. கார்ப்பரேட்டுக்கு வந்து வரி சலுகை கொடுத்துருக்குறாங்க, வரியை குறைச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டை தான் எல்லா பட்ஜெட்லையுமே வைப்பாங்க. நீங்கள் சொல்கிறது முரணால இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரப்ரூனர்ஸுங்கிறது வந்து நேஷன் பில்டர்ஸ். ஓகே, இன்றைக்கி ஆந்த்ரப்ரூனர்ஸ் இப்போ எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு தான் பண்ணுதா? இன்றைக்கி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறத விட ப்ரைவேட் செக்டாரில் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி. ஆமாம், ப்ரொடக்டிவிட்டியும் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்கிறத விட ப்ரைவேட்டில் ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி. ஸோ அப்போ அவங்களுடைய R&D எக்ஸ்பெண்டிச்சரும் ஜாஸ்தி, புது ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதும் ஜாஸ்தி. அவங்க எல்லாமே இன்றைக்கி ப்ரைவேட் இல்லைன்னா எந்த கவர்மெண்ட்டுமே இன்றைக்கி இயங்க முடியாது. அப்போ இந்த இடத்துல ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வந்தே ஆகணும். எல்லா இடத்துலையும் அரசாங்கத்தினால மட்டுமே எல்லா வேலையும் பார்க்க. நான் ஆண்டர்பிரினர்ஸையும் கார்ப்பரேட்டையும் நான் வேறு வேறையாக பார்க்குறேன். இல்லை, ஆந்த்ரப்ரூனர்ஸ்னுடைய சைஸ் பெருசாகும் போது அவங்க கார்ப்பரேட் ஆகுறாங்க, அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு கார்ப்பரேட்டுங்கிறது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் கம்பெனியில் இப்போ சன் டிவிலாம் கார்ப்பரேட் கிடையாதா? இந்திய முதலாளிகள்னு சொல்லலாம்ல. அப்போ இன்னைக்கு பெரிய பெரிய காலேஜஸ் வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் அந்த கார்ப்பரேட். இப்போ இந்திய முதலாளிகள். அப்போ என்ன, ஒரு வெளிநாட்டு முதலாளினா அவன் தப்பு பண்ணுவான், இந்திய முதலாளினா ரொம்ப யோகியமாக இருந்துருவாங்களா? அப்படி கிடையாது. நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு வந்து இபியிலேருந்து வாட்டர் ரிசோர்ஸ்லேருந்து இடத்துலேருந்து நிறையா சலுகைகள் கொடுக்குறோம். இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, நாளைக்கு போயிடுறாங்க. அப்படின்றப்போ வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படின்னு இங்கே கொண்டுட்டு வரோம், நாளைக்கு போயிடுறாங்க. இவ்வளோ சலுகைகள் கொடுத்தோம், காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்திய முதலாளினா இங்கே தான் இருப்பார்ல. இது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நம்ம ஊரே எடுத்துக்கங்களேன். இப்போ நம்ம வெளிநாடு கூட வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். இன்றைக்கி சென்னையில் வாழக்கூடிய மக்கள், எத்தனை மக்கள் சென்னையினுடைய பூர்வீகம்? இன்றைக்கி சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் சென்னையில் இருக்கக்கூடிய? பெரும்பாலும் இல்லை. ஏன்னா அவங்க ஊரில் வாய்ப்பு இல்லாதனால அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்த தேடி வராங்க. அப்போ இங்கே சென்னையில் சம்பாரிச்சு போகிறோம் எல்லாம் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு காசை தூக்கிட்டு போயிடுவான், ஈரோடு மாவட்டத்துக்கு காசை தூக்கிட்டு போயிடுவான், நாமக்கல் மாவட்டத்துக்கு காசை தூக்கிட்டு போயிடுவான்னு சென்னையில் வந்து அந்த தொழில் வளத்தை செய்யாமட்டோம்னா மொத்தமாக வளர்ச்சி என்ன ஆகும்? அப்போ இது எப்படி ஒரு குறுகிய பார்வையாக வருமோ அதே தான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எந்த ஒரு வளரக்கூடிய நாடோ வளர்ந்த நாடுகளோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாடாமல் வளரவே முடியாது. இதுதான் நரசிம்மராவ் பீரியடில் தான் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க.
அவர் எடுத்த எக்ஸலண்ட் டெசிஷன் இது. அப்போ எக்கானமியை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கல் ட்ரேடாக மாறும்போது இது வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணலாங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ் நடக்குது உங்களுக்கு. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமான ரெட் டேப்பிசம், லைசன்ஸ் ராஜ் எல்லாமே வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு யார் எடுபடியாக இருக்காங்களோ, யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க தான் பெரிய பெரிய பிஸ்னஸை பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஐடியா இருந்துச்சுன்னா, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற ஆளுங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ இதில் வந்து வெளிநாட்டு கம்பெனி உள்நாட்டு கம்பெனின்னு இல்லை, எந்த ஒரு கம்பெனியுமே அவனுக்கு லாபம் வர வரைக்கும் நடத்துவான். இப்போ நீங்களே நம்ம சொந்த ஊருங்கிறனால வந்து எனக்கு நஷ்டம் வந்தால் பரவாயில்லன்னு தொழில் நடத்திடுவானா இந்தியாக்காரன்? நடத்த முடியாது. அப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வோடாஃபோன் வந்து இங்கே இருந்தாங்க, வெளியேறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் ரெட்ரோஸ்பெக்டிவாக போட்டோம். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனியை பை அவுட் பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து அவங்க டெசிஷன் எடுக்கும்போது அப்போ என்ன டாக்ஸ் ஸ்ட்ரக்சரோ அதை வச்சு தான் அவங்க எடுப்பாங்க. அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் டிரான்சாக்ஷன் பண்ணிங்க, நாங்கள் ரெட்ராஸ்பெக்டிவாக உங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் போடுறங்கும் போது என்ன ஆகுனாக்கா, அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை பண்ணும்போது என்ன ஆகுனா, அவன் எப்படி இங்கே தொழில் பண்ணுவான்? அப்போ இன்றைக்கி வந்து எந்த ஒரு இடத்துலையும் இன்றைக்கி தொழில் நல்லா நடக்கணும்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எங்கே முக்கியமாக எங்கே திடத்தோடு இருக்குதோ அந்த இடத்துல தொழில் வளர்ச்சி வந்து நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ ஓவரால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இதில் எல்லாருமே சூப்பருங்கிற ஹீரோஸ்ன்னு நான் சொல்ல வரல. குற்றவாளிகள் எல்லா செக்டார்லேயும் இருக்காங்க. அது வெறும் பிஸ்னஸ் மேனில் மட்டும் நான் தான் சொல்கிறேன். ஆன்மீகத்தில் அயோக்கியர்கள் இருக்காங்களே, இல்லாமல் இல்லையே. அரசியல்வாதிகள் அயோக்கியர்கள் இருக்காங்களே, இல்லாமல் இல்லையே. அப்போ பிஸ்னஸ் மேனில் இருப்பான். இதெல்லாம் விதிவிலக்குகள். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆந்திரப்ரனர் அவங்க வந்து அவங்கள குற்றவாளியாகவே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதை சொல்கிற ஆளுங்க பூரா எல்லாம் பயலாக கருத்து சொல்லுவாங்க. எல்லாரும் போய் பாருங்கள், எங்கேயோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான். கரெக்டு தானே? அப்போ வந்து இல்லைன்னா இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ இவர் பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து நான் ரொம்ப யோகியமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், அடுத்தவன் பிஸ்னஸ் பண்ணது மட்டும் அயோக்கியத்தனங்கிறது வந்து ஏற்புடையதில்லை. அப்போ இந்த ஆந்திரப்ரனர்ஷிப்பை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு எம்எஸ்எம்இ வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுல பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய செக்டர். ஏன்னா அதில் தான் வந்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டு, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் நிறையா கொடுக்க முடியும் அவங்களுக்கு. எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி கார்ப்பரேட் செக்டர்லாம் ரொம்ப மெத்த படித்த ஆளுங்க அப்படி இப்படிங்கிற ஹை லெவலில் இது போனாலும் இந்த எம்எஸ்எம்இயில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய செக்டர் வந்து எம்எஸ்எம்இ செக்டர். ஸோ அந்த எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து அதிகமான வந்து இந்த தடவை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோன்னா ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொலேட்ரல் இல்லாத லோன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி அதில் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து அந்த கிரெடிட் கேரண்டி ஃபீஸ்னு ஒன்று கட்டணும். அதை கட்டும்போது என்னென்னா 100 கோடி வரைக்கும் கேரண்டி. ஆனால் உங்களுடைய லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணால் உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொலேட்ரலோ ஏதோ பேக்கப்போ இருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. முத்ரா லோன் வந்து ஏற்கனவே 10 லட்ச ரூபா வாங்கி அதில் திருப்பி கட்டினவங்களுக்கு இன்னும் 20 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலான்றாங்க. கட்டாத ஆளுங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே நாணயமாக வாங்கி கட்டின ஆளுங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு இப்போ 20 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தருண் ஸ்கீம் அதில் கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்க்கும்போது இப்போ நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் படிக்கிற காலத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தில் வந்து குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரிங்கிற ஸ்காலர்ஷிப் நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் வாங்கியிருக்கீங்க. வெரி குட். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் முதல் தடவை நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா மீன்ஸ் பிஸ்னஸ் வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்மல் செக்டாரில். ஓகே, பிஸ்னஸ்க்கு இல்லை, ஃபார்மல் செக்டாரில் நீங்கள் இது வந்து நான் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரேன். எம்எஸ்எம்இக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்க கம்பெனியெல்லாம் ஹையர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்கு அவங்களுடைய சேலரி நாட் பியாண்ட் 1 lakh. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் அப் டு 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்க 1 month வேஜ் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் மாதிரி கொண்டு வராங்க. இது வந்து எம்ப்ளாய்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் எம்ப்ளாயாக போகிறவங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் வந்து எக்கனாமிக்கல் பெனிஃபிட். அடுத்தது இந்த ஒரு பிஎஃப் ஸ்கீம்னு வரும்போது உங்களுக்கு எம்ப்ளாயி இது எல்லாமே ஃபார்மல் செக்டாரில் பிஎஃப்ல என்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு தான், எல்லா எம்ப்ளாய்க்கும் கொடுக்குறது இல்லை. அவங்க ஃபார்மலாக இவங்க எம்ப்ளாயிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி அவங்க வந்து பிஎஃப்ல ஃபைல் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பிஎஃப் கட்டும்போது ஒரு 4 வருஷத்துக்கு இந்த எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் வரும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ ஸ்கேலுங்கிறத சொல்லலை. அதை பொறுத்து நம்ம வந்து அடிஷ்னலாக கவர்மெண்ட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 2வது கொடுக்குறாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைம் எம்ப்ளாயிக்கு கம்பெனிஸ் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த 12% பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல ஒரு 3,000 ரூபாய் வரைக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கு 2 வருஷத்துக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா இது எம்ப்ளாயருக்கு ஈஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ எம்ப்ளாயி, எம்ப்ளாயர், எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் இந்த 3 பேர்த்துக்குமே இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு
ஆப்பர்ச்சுனிட்டிஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இல்லை நான் வேலைக்கு ஏன் ஆளை எடுக்கணும், எனக்கு நஷ்டம் வருது அப்படி இப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு சப்போர்ட்டுன்னு கிடைக்கும்போது ஏன் நான் இன்னும் ஒரு 2 பேர்த்த எடுக்கக்கூடாது, இன்னும் ஒரு 10 பேர்த்த நான் ஏன் வேலைக்கு எடுக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இது மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொன்று வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லி இந்த பெரிய பிரச்சனை என்னென்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எம்ப்ளாயபிலிட்டி. அந்த வேலை வாய்ப்பு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த வேலைக்கு உண்டான திறன் இல்லைங்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து WNETன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி டெஸ்ட். அந்த விபுக்குங்கிறவங்க அவங்க தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி டெஸ்ட்டை. இது ஆன்லைனில் போனோம்னாவே WNET அடிச்சுனாவே வரும், நம்ம கூட எடுத்து பார்க்கலாம். ஒரு 60% மார்க் எடுத்தாவே அவங்க வந்து எம்ப்ளாயபிலிட்டி இருக்கக்கூடிய ஆளுங்கிறது ஒரு கணிப்பு. அந்த சர்வேல ஸ்கில் சர்வேல என்ன தெரியுதுன்னா, பிடெக்கு MCA படித்தவங்களில் 65% பேர் தான் எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது. அப்போ 100க்கு 35 இந்தியா ஃபுல்லாக அவங்க எடுத்த சர்வேல 100க்கு 35 பேர்த்துக்கு எம்ப்ளாயபிலிட்டி இல்லை, கிராஜுவேட்டட் பட் தே ஆர் நாட் எம்ப்ளாயபிள். அடுத்தது நீங்கள் MBAவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 71% தான். 29% MBAs வந்து நான் எம்ப்ளாயபிள், அந்த ஸ்கில் செட் இல்லைன்றாங்க. இதே ITI எடுத்திங்கன்னா வெறும் 40% தான் எம்ப்ளாயபிலிட்டி. 60% ITI மாணவர்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி இல்லைங்கிறாங்க. பாலிடெக்னிக் எடுத்திங்கன்னா வெறும் 22% தான் எம்ப்ளாயபிலிட்டி. 78% பாலிடெக்னிக்கில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய திறன் இல்லைன்றாங்க. அப்போ இந்த திறன் மேம்பாடு வந்து ரொம்ப முக்கியங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அவங்க இந்த ஸ்கீமில் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறதுனா அடுத்த 5 வருஷத்துக்கு 20 லட்சம் இந்த மாதிரி மாணவர்களை ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா, நீங்கள் 7.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் லோன் எடுத்துக்கலாம். நம்ம எஜுகேஷன் லோனை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 திறன் எனக்கு மேம்படுத்தணும், அதுக்காக நான் ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணணும், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் போகணுன்னா நீங்கள் லோன் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே கொடுக்குறாங்க, ஒரு 20 லட்சம் மாணவர்களுக்கு 5 வருஷத்தில் வர்ற மாதிரி. அடுத்தது எஜுகேஷன் லோனை கொண்டு வராங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் டொமஸ்டிக்கில் இந்தியாவுக்குள்ளார நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகணுங்கும் போது எந்த விதமான வேறு சலுகைகள்லாம் நீங்கள் வாங்காத மாணவர்களாக இருந்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் லோனு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3% வரைக்கும் வட்டி தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து படிக்கிற சைட்லேயே ஆகட்டும், எம்ப்ளாயபிலிட்டி ஆகட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டில். அடுத்தது இன்றைக்கி காலேஜிலேருந்து முடித்து வரும்போது பல மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரியில் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் எல்லாமே இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வைப்பாங்க. அப்போ இன்டர்ன்ஷிப் வந்து இப்போ நிறைய காலேஜில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் போய் இன்டர்ன்ஷிப் வைக்கிறத வச்சு உங்களுடைய மார்க்கெட்டில் உங்களுடைய வேல்யூ அதிகமாகும். நீங்கள் பெரிய கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்களை ஹையர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இவ்வளோ பெரிய கம்பெனியில் இன்டர்ன் பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் 1 கோடி பேர்த்துக்கு வந்து 5 வருஷத்துக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது வருஷத்துக்கு 20,000 பேர். எந்த கம்பெனியில்? டாப் 500 கம்பெனிஸில், பெரிய கம்பெனியில் வருஷத்துக்கு 20 லட்சம் பேர்த்துக்கு இன்டர்ன்ஷிப், 12 மாதம் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் 5,000 ரூபா மாதம் சம்பளம். அப்போ 12×5 60,000 ரூபா ஒரு கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் போகிறவனுக்கு. அதோட மட்டும் இல்லாமல் ஒன் டைம் ஸ்பெஷல் இன்சென்டிவாக 6,000 ரூபா. அப்போ 60,000 + 6,000 66,000 ரூபா ஒரு நபர் மேலே இந்த இன்டர்ன்ஷிப்பில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டிங் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற காஸ்ட்டை வந்து கார்ப்பரேட் எடுத்துக்கணும். ஏன்னா அதை நீங்கள் டெவலப் பண்ணும்போது அவனை எம்ப்ளாயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாரோ நீங்கள் டெவலப் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்கலாம், இன்னொரு கம்பெனியில் டெவலப் பண்ணாமல் உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வரலாம். அதனால் அந்த ட்ரைனிங் காஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கார்ப்பரேட்ஸ்க்குமே என்னென்னா இந்த CSR கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஆஃப் தேர் ப்ராஃபிட், அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் இவ்வளோ % கண்டிப்பாக CSR ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். அதுக்கு கவர்மெண்ட்டில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த செக்ஷனில் நீங்கள் இதை செலவு பண்ணலான்ட்டு. எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் CSR பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டைஃபண்ட்ஸ் கொடுக்கறதுல ஒரு 10% நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அப்போ கம்பெனிஸும் வந்து இதில் வந்து பார்ட்டேக் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஆகட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லை வந்து எஜுகேஷன் சைடில் ஆகட்டும், இல்லை ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்மெண்ட்டுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து வரவேற்கக்கூடிய வாய்ப்புகளாக இல்லை வரவேற்கக்கூடிய திட்டங்களாக நம்ம பார்க்குறோம். இது கூட பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோவில் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் தான் கொடுத்துருந்தாங்க.
காங்கிரஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கூட இவங்க இஎல்ஐன்னு சொன்னாங்க, பிஜேபி பிஎல்ஐன்னு சொன்னது. இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னா, இது காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய திட்டமாக இருந்தால் கூட இது வந்து நல்லது பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி எடுத்து இதை வந்து பட்ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இயர்லேயே இதை லான்ச் பண்ணது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு சிந்தனை தூண்டுனதும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது காங்கிரஸுடைய திட்டம் தானே, நாங்கள் ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத யோசிக்காமல் அது நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு பிஜேபி எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதும் வரவேற்க தகுந்த விஷயமா. பட் இவ்வளவு ஸ்கீம்ஸ், இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொன்னீங்கல்ல, மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கான திறனை வளர்த்துக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அரசாங்கம் பட்ஜெட்டில் ஒதுக்கின தொகையை எந்த அளவுக்கு சாமானியனுக்கு கொண்டு போய் இந்த அரசாங்கம் சேர்க்குது? இது எல்லாமே சாமானியன்கள் தானே. இப்போ இன்னைக்கு ஒரு இது இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க தான் இங்கே பெரும்பான்மை. ஏன்னா இவங்க தான் எல்லாமே எங்கள் தமிழ்நாடு பேர் இல்லை, இதில் வந்து தமிழை வஞ்சிச்சுட்டாங்க. இது இந்த அரசியல் சம்பந்தமாக தான் இன்னைக்கு டிஸ்கஷனே நடக்குது. இன்னைக்கு நீங்கள் பட்ஜெட்னுடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஆழமாக போய் யார் போய் பார்க்குறாங்க? எல்லாமே மேம்போக்க ஒரு 4 ஆழமாக நான் போய் பார்க்கணுமா? அரசாங்கம் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியப்படுத்தணுமா? அரசாங்கம் தெரியப்படுத்தணும். ஏன்னா சாதாரண மனிதன் போய் உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ அது மத்திய அரசாங்கமும் செய்யணும், மாநில அரசாங்கமும் செய்யணும், உங்களே என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடமை உணர்வு இருக்கக்கூடிய ஆளுங்களும் செய்யணும் இதை. இப்போ இது வந்து அரசாங்கம் மட்டுமே தான் செஞ்சிருங்கிறது இல்லை. அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஜாஸ்தி. மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்தை விட பொறுப்பு ஜாஸ்தி, மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பு ஜாஸ்தி. நம்ம காமன் மேனுக்கும் நமக்கு உண்டான பொறுப்பை நம்ம உணர்ந்து நம்மளால எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்ல முடியும்? இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ பூரா போகுதுனாக்கா இன்றைக்கி ஒரு 10,000-20,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 10,000-20,000 பேருக்கு இந்த கருத்து போய் சேரப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இதில் என்ன உண்மையாலுமே இருக்குது. இப்போ நம்ம பேசணும், இன்றைக்கி இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடியது 10 மணி பத்தாது. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் இருக்கிறது 10 மணி பத்தாது. ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மல்டிபிள் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரே நாடு ஒரே வரிங்கிற அளவுக்கு இல்லை, இன்றைக்கி மல்டிபிள் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி கலெக்ஷன் நீங்கள் கொண்டு வந்ததை விட இன்றைக்கி 2 மடங்கு, இந்த மாதத்துக்கு 2 லட்சம் கோடி கலெக்ஷன் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே நம்ம எதிர்பார்த்ததை விட ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இருக்குது. அப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஹார்மனைஸ் பண்ணுங்கள் இந்த ஜிஎஸ்டியை, இது ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு முதல்ல ஒரு புள்ளி விவரம் சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபா பொருளை நான் வாங்குறதுக்கு 18% இருக்கிறது வாங்குறதுக்கு நான் 170 ரூபா சம்பாதிக்க வேண்டிய, அப்போ 71 ரூபாயை வரியாக கொடுத்துட்டு தான் நான் ஒரு 18% பொருளை 100 ரூபா பொருளை வாங்க முடியும். அப்போது அதிகமான பணம் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸாக கொடுக்குறேன். அப்போ இந்த ஜிஎஸ்டியை நீங்கள் ஹார்மனைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து மக்களுடைய கையில் வந்து காசு மிச்சமாகும். அப்போ இந்த செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து மக்கள் தொகையில் இருக்கக்கூடியவங்கிட்ட நிறைய காசு மிச்சமாகும் போது டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுது, செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்னுடைய செலவு இன்னொருத்தனுடைய வருமானமாக மாறுது. அப்போ அவனுக்கு வர வருமானத்தை அவன் ஒருத்தனுக்கு செலவு பண்ணும்போது இன்னொருத்தனுக்கு அது, இதுதான் எக்கனாமிக்கல் சைக்கிளாக கேஷ் ஃப்ளோ ரோலிங் ஆக என்ன, இது எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியில் ரோகணும். சும்மா நான் ஒரு 1000 ரூபா கொடுத்து நீங்கள் சுற்றி வந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும். எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியில் அதே 1000 ரூபா சுற்றினா அந்த 1000 ரூபா 1300, 1400, 1500 பெருகும். அப்போ என்ன ஆகுனா எக்கானமி கோவம். அப்போ இந்த லாங் டேர்ம் வியூவில் வந்து இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸும் இங்கே கொண்டு வரணும். நிறையா பேர்த்த இன்கம் டேக்ஸ் நெட்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ஜிஎஸ்டியும் வந்து ஹார்மனைஸ் பண்ணி ஆகணும். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நாங்கள் பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடின்றாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து எப்படி வந்து இன்றைக்கி டாஸ்மாக்லேருந்து ஒரு வருமானத்தை ருசி பார்த்துட்டாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி டீசலையும் பெட்ரோல்லேருந்து, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுங்கன்னா கட்டுறாங்களா, வெறும் 2 கோடி பேர் தான். ஆனால் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் நீங்கள் அடிக்கணும்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் டேக்ஸை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்போ இந்த பெட்ரோல் டீசலை நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரும்போது என்ன, லிட்டருக்கு உங்களுக்கு 40 ரூபா 50 ரூபா குறையும். அப்போ இந்த லிட்டருக்கு 40 ரூபா 50 ரூபாய்ங்கும் போது ஒவ்வொருத்தனுடைய நீங்களும் நானும் அடிக்கக்கூடிய பெட்ரோல் டீசல்லேருந்து நமக்கு மிச்சமாகும். அதே மாதிரி இந்த ஃபியூயல் காஸ்ட் ஏறனால தான் எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஏறுது, ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் ஏறுது. இன்ஃப்ளேஷனுக்கு மெயின் ரீசனே, விலைவாசிக்கு உயர்வுக்கு மெயின் ரீசனே இந்த டீசல் பெட்ரோல் ப்ரைஸஸ், எனர்ஜி காஸ்ட் தான்றாங்க. அப்போ அதை நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரும்போது என்ன ஆகுனாக்கா இன்னும் அதிகமான விலைவாசி குறையும், மக்கள் கையில் அதிகமான காசு இருக்கும். அப்போ இன்னும் வந்து ஏதுவாக அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், தேவையான செலவுகளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கவர்மெண்ட்னுடைய வரி இழந்தாலும் மற்ற இடத்துல எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி பெருவாரியாக நடக்கிறனால நீங்கள் இழக்கிறத விட கிடைக்க பெறுறது அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் தான் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வர்றதுன்னு பார்க்குறோம். ஆனால் இவங்க இந்த பட்ஜெட்டில் வந்து அந்த மாதிரி பெரிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் முதல்ல நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 5வது இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய உலக லெவலில் பொருளாதாரம் 3வது இடத்துக்கு போகணும். நம்ம ஜெர்மனியை இன்னும் FY26 3rd லெவலுக்கு போகணுன்றாங்க. இப்போ நம்மளுடைய ஜிடிபி $4.1 ட்ரில்லியன், ஜெர்மனியுடைய ஜிடிபி $4.7 ட்ரில்லியன்.
ஜெர்மனியினுடைய growth என்னென்னா இப்போ அவங்க ரெசஷனுக்கு போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வராங்க. இப்போ வந்து ஒரு 0.2% சொல்கிறாங்க. இன்னும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 1.8%. அப்போ அவங்க அந்த சதவீதத்தில் க்ரோ ஆகும்போது நம்மளுடைய growth ஏற்கனவே 8.2. எக்கனாமிக் சர்வேயில் வந்து அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது 7. அப்போ நம்ம ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டு ஒரு 7.5 to 7.2 to 7.5 வச்சுக்கிட்டோம்னா 7.2 to 7.5 வச்சுக்கிட்டா கூட இந்த பர்சன்டேஜ் ஆஃப் growth 2 வருஷத்தில் ஆனோம்னா கூட நம்ம ஜெர்மனியை பீட் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஜப்பானும் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்க 4வது பிளேஸில் இருக்காங்க. அவங்களுடைய ஆனுவல் growth ரேட்டு வெறும் 1% தான். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு 7.2 7.25 to 7.5 வரைக்கும் நம்ம 2 வருஷம் தொடர்ந்து க்ரோ பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸில் நம்ம வந்து ஜெர்மனியை மீட் பண்ணி 3rd இதில் வந்துடுவோம். அப்போது இந்த டைமில் வந்து மொமெண்டம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் இதை டிஸ்டர்ப் பண்ணுவானே இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து ஸோ நம்ம ரிஃபார்ம்ஸை கொஞ்சம் வச்சுக்கலாம். நமக்கு இந்த புஷ் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆட் ஆன் பண்ணலாங்கிறத தான் இந்த பட்ஜெட் இருக்கிறதா என்னால் பார்க்க முடியுது. என்னென்ன ஏமாற்றங்கள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது? இப்போ ஏமாற்றங்கள்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாது. ஏன்னா மொத்தமாகவே 2 கோடி பேர் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அதிகபட்சமாகவே 17,500 எவ்வளோ வந்துட போகுது. அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டியில் வந்து நிறைய வரி போய்கிட்டு இருக்கு. அந்த ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் ஹார்மனைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அந்த ஹார்மனைஸ் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள். அடுத்தது வந்து இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் வந்து இன்றைக்கி எல்லாமே ஸ்கீம்ஸாக இருக்குது. இது இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கும்போது இன்றைக்கி 1.56 கோடி லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்னென்னா அக்ரிகல்ச்சரல் லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கடன் கொடுக்குறாங்களா? கடன் கொடுக்கல, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது எல்லாமே நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அதுக்காக அந்த அக்ரிகல்ச்சரில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பயோ இன்புட் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லாங் டேர்முக்கு என்னென்னலாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவையோ இது தொலைநோக்கு பார்வை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஷார்ட் டேர்ம் கெயின் அவங்களுக்கு ஏதாவது இருக்கணும். அந்த ஷார்ட் டேர்முக்கு பெனிஃபிட் உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ஒரு கிராப் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராப் இன்சூரன்ஸ் இருக்குன்னா இப்போ என்ன இருக்குன்னா ஒரு பகுதியில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கிராப் போட்டிருந்தால் தான் இன்சூரன்ஸே கொடுப்பாங்க. நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 50 ஏக்கரால் ஒரு பயிர், நீங்கள் ஒரு பயிர், நீங்கள் எனக்கு ஒரு பணப்பயிர் போடுறோம் இல்லை வித்தியாசமாக நான் விவசாயம் பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த விவசாயமாக இருந்தாலும் நீங்கள் அது எத்தனை நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நான் கிராப் இன்சூரன்ஸ்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகுனா எனக்கு வந்து அது பேக்கப்பாக மாறும். எனக்கு வந்து அது ஒரு கீழே விழுந்தாலும் என்னை தாங்கி பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், நான் விவசாயத்தில் துணிஞ்சு நான் வந்து வேறு பயிர்களை பண்ணுவேன். இப்போ என்ன பிரச்சனை, நான் விவசாயத்தில் நமக்கு வந்து எம்எஸ்பி எது இருக்குது அதை நம்ம க்ரோ பண்ணி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அரிசி, கரும்பு, இது ரெண்டும் விட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த ரெண்டுக்கும் வந்து அதிகமான தண்ணி வேணும். அப்போ எல்லாருமே இந்த விவசாயத்தை நான் இதில் எனக்கு பிரச்சனை இல்லை நான் இதே பண்ணிக்கிறேன்னு போகும்போது தண்ணி பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் விவசாயிகளை வந்து ஒரு குறிப்பிட்ட கல்டிவேஷன்லேருந்து வேறு சில கல்டிவேஷன் நிறைய இன்றைக்கி டிமாண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பேஸ்டாக மாற்றணும், நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். அது பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணாமல் இல்லை. பட் அந்த பேஸ் பத்தாது. ஏன்னா இன்றைக்கி என்ன இன்னொரு பிரச்சனைனா நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை பூரா எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ரேட் ஏறும். அப்போ நீங்கள் விளைவிக்கிறவனை விட இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் விளைவிக்கிறவனுக்காக நீங்கள் வசதி பண்ணும்போது அதை வாங்கி சாப்பிட்றவனுக்கு வழி வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். திருப்பி அதை வந்து என்ன ஆகணும், எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் வந்து நின்றும். அப்போ இந்த அக்ரிகல்ச்சரை வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளார வந்து அவங்கள வந்து பண்ணிடுங்க. இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன், அது எனக்கு லாபமாக வந்தால் விற்பேன், இல்லைனா நான் உற்பத்தி பண்ணாமல் கூட நிறுத்திடுவேன், இல்லைனா லாபத்துக்கு மட்டும்தான் விற்பேன். ஆனால் விவசாயிங்கிறது இன்றைக்கி அப்படி இல்லையே. லாபமோ நஷ்டமோ இன்றைக்கி விளைவிக்கிறது அவங்க விற்றே ஆகணும் இல்லை, ஏன்னா பெரிஷபிள் குட்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க இன்றைக்கி விவசாயிகளோட என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தேவையில்லை, நீங்கள் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இந்த மானியம் அந்த மானியமே வேண்டியதில்லை, எங்களுக்கு தேவையானதை கொடுங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இதில் எடுத்துக்கல, ஒரு டாஸ்மாக். இன்றைக்கி டாஸ்மாக்கு வந்து மூலப்பொருள் என்ன, மொலாசஸ். இந்த மொலாசஸ் எதுலேருந்து வருது, கரும்புலேருந்து வருது. ஆனால் கரும்பு விவசாயிக்கு நீங்கள் மொலாசஸ்க்கு உண்டான காசை கொடுக்குறீங்களா? கரும்புல அந்த சர்க்கரை எடுக்கிறதுக்கு உண்டான காசு தான். அந்த மொலாசஸ்ங்கிறது பை ப்ராடக்ட். அந்த மொலாசஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து பிவரேஜ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியங்க, அந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியங்க, அது விவசாயிக்கு அதுக்குண்டான காசே கிடையாது. அப்போ அதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பிரிவரேஜில் பண்ணுறவங்க வந்து அதை வச்சு கோடியாக இன்றைக்கி சம்பாதிக்கிறோம். ஆனால் விவசாயிக்கு அதுக்குண்டான காசு கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி விவசாய சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்கள முன்னுக்கு கொண்டு வரதுக்கு திட்டங்கள் நிறையா இருக்குது. அப்போ அதையெல்லாம் அவங்க வந்து விவசாயம் மாதிரியே வேறு உற்பத்திக்கு ஏதாவது முதலீடு பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒதுக்கியிருக்காங்களா? இப்போது மினரல்ஸ்க்கு வந்து டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மைனிங் இண்டஸ்ட்ரியை வந்து பண்ணுறதுக்கு ஒரு 25 கிரிட்டிக்கல் மினரல்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான தாது பொருட்கள்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டேக்ஸை வந்து நில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த கிரிட்டிக்கல் மினரலினுடைய ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் ஆகும். கஸ்டம்ஸ் டியூட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ தங்கம், சில்வரு, பிளாட்டினத்துக்கெலாம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. முதல்ல 10% இதை
இப்போ 6% மாற்றிருக்காங்க. பிளாட்டினத்துக்கு 15.4 இருந்தது 6.4 குறைச்சிருக்காங்க. இப்போ சில பேர்த்துக்கு என்ன கேள்வி எழுதுனா, தங்கத்துக்கெல்லாம் குறைச்சி நீங்கள் என்ன பிரயோஜனம், தங்கமெல்லாம் வந்து பெரிய கோடீஸ்வரர்கள் வாங்குறதானு. நம்ம கிராமத்தில் பக்கத்து வீட்டில் எல்லாமே பார்த்துருப்போம். பிள்ளைய பெற்ற அத்தனை வீட்லேயும் தங்கங்கிறது தேவையாக இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதாவது வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது என்னப்பா ஒரு பொட்டு தங்க கூட இல்லாமல் ஏதோ ஒன்று போடணுங்கிறது வெறுங்கலத்தாக வந்து நிற்கிறேன். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க வேண்டிய பொருளாக நம்ம பார்க்குறது வந்து தங்கம். இது வந்து என்னமோ ரொம்ப கோடான கோடீஸ்வரங்களுக்கு தான் இல்லை. அவனுக்கு வந்து நீங்கள் குறைச்சாலும் சரி குறைக்காட்டும் சரி அவன் வாங்குறத வாங்கிட்டு இருப்பான். நம்ம அவனை பற்றி டிஸ்கஷன் இல்லை. ஆனால் ஏழை மக்களுக்கு இன்றைக்கி குறிப்பிட்ட இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஸ்கை ராக்கெட்டாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நீங்கள் டேக்ஸை கட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, ஒரு பாதிக்கு பாதியாக நீங்கள் கட் பண்ணும்போது அதுக்குண்டான விகிதாச்சாரத்தில் தங்கத்தினுடைய விலை குறையும் போது சாதாரணமாக 1 கிராமோ 1 பவுனோ 2 பவுனோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெரிய உதவி. ஒரு பவுனுக்கு 2000 குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் வரும்போது என்னன்னா, இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு கல்யாண பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் எப்படின்னு தெரியும். எந்த வீட்லையாவது போய் ஒரு மனைவிகிட்டையோ அம்மாவுக்கிட்டையோ பொண்ணுகிட்டையோ தங்க விலை குறைஞ்சிருக்குனாக்கா சந்தோஷப்படுவாங்களா, என்னென்ன இதை குறைஞ்சா என்ன பண்ண. அப்போ எல்லா குடும்பத்திலையும் இது எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த தங்கத்துக்கு நீங்கள் டேக்ஸை குறைக்கும் போது என்ன ஆகுனா ஸ்மகிள்டு குட்ஸ் குறையும். இப்போ நம்ம பக்கமாகவே பார்த்துருப்போம், மாதத்துக்கு ஒரு 3-4 நியூஸ் வந்துடும். திருச்சி ஏர்போர்ட்டில் பிடிச்சோம், சென்னை ஏர்போர்ட்டில் பிடிச்சோம், குஜராத் எல்லா ஏர்போர்ட்லேயும் கேஸ் வந்துட்டுருக்கும். என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து இந்த எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமாக இதை எவேட் பண்ணுறதுக்காக. இல்லை வருமான வரியில் மட்டும் இல்லை, எந்த பொருளையுமே உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே வந்து அதுக்கு ஒரு கள்ளச்சந்தை உருவாயிடும். ஏன்னா நான் ஏன் வந்து இதை போய் கட்டணும், எனக்கு அதிகமாக நான் கட்ட வேண்டியது இருக்கு. அப்போ இந்த கோல்டு வந்து ஸ்மக்லிங் பண்ணுறது குறையும். ஆனால் இப்போ ஸ்மகிள் கோல்டு வர்றதை அவன் நார்மல் எக்கனாமிக்கல் சைக்கிளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அது பேரலல் எக்கானமியாக ஓடிட்டு இருக்கும். அது ஆனால் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய கேஷ் சிஸ்டத்துக்கு வருமா, வராது. அப்போ அதுக்குண்டான பலனை வந்து காமன் மேனோ ஒரு சிஸ்டத்தில் யாராவது அனுபவிக்க முடியுமான்னு முடியாது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்லையும் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட், அந்த டேக்ஸு இந்த டேக்ஸுங்கிறதெல்லாம் இருக்குது. அதை வந்து F&Oவில் வந்து பார்த்திங்கன்னா 0.0125% இருந்தது, ஃபியூச்சரில் 0.2 பண்ணியிருக்காங்க, ஆப்ஷனில் 0.1 பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆனால் அவங்க எதிர்பார்த்தது வேறு. ரொம்ப அதிகமாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 10% இருந்ததை வந்து 12% பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25% பேஸில் இருந்து பார்த்தா இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை வந்து 15% இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 20% இருந்துச்சு. அந்த 20%ங்கிறது வந்து இண்டெக்ஸேஷன் மேலே. அப்போ இண்டெக்ஸேஷனுங்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன், இன்றைக்கி வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன்னா என்னுடைய லாபம் 90 லட்சம். ஆனால் இண்டெக்ஸேஷனுங்கிறது என்னென்னா, அன்னைக்கு வாங்கின 10 லட்ச ரூபாயினுடைய பொருள் இந்த இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி இன்னையினுடைய மார்க்கெட் வந்து அந்த ரேட்டுக்கு என்னவா வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 40 லட்ச ரூபா, அன்றைக்கி 10 லட்ச ரூபானா இந்த 10 வருஷத்தில் 40 லட்ச ரூபாய்னா நான் 1 கோடி ரூபாய்க்கு விற்கும்போது அந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த 1 கோடி மைனஸ் 40 லட்சம், அந்த 60 லட்சத்துக்கு நான் 20% கட்டிட்டுருக்கேன். இது வந்து இண்டெக்ஸேஷன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இண்டெக்ஸேஷனை எடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்த 1 கோடி ரூபாய்க்கு விற்றீங்கன்னா இந்த 90 லட்ச ரூபாய் லாபத்துக்கு 12% கட்டுங்க. அப்போ சில பேர்த்திட்ட நம்ம பேசும்போது என்ன தெரியுதுன்னா, இல்லை இந்த மாதிரி இண்டெக்ஸேஷன் எடுத்துட்டு எங்களுக்கு ஃப்ளாட்டாக 12.5 கொடுக்கும்போது எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது வந்து ரேட்டு டைம் பீரியடுக்கு தகுந்த மாதிரி மாறும். எல்லாத்துக்குமே பாசிட்டிவாகவும் இருக்காது, எல்லாத்துக்குமே நெகட்டிவாகவும் இருக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து டாக்ஸேஷனில் இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தோன்னா, இந்த ஈக்விட்டியில் இந்த மாதிரி டேக்ஸ் ப்ராப்ளம் வரும்போது ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் நடந்திருக்கு. டப்பா ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. டப்பா ட்ரேடிங்னா என்னென்னா, இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம NSEலையோ BSEலையோ நம்ம ஸ்டாக்கை வாங்கி வித்துட்ருப்போம். டப்பா ட்ரேடிங்கிறது என்னென்னா, இது எக்ஸ்சேஞ்சுக்குள்ளாரே இந்த ஆர்டர் வராது. இப்போ எப்படி ஒரு பெட்டிங் பண்ணுறோம்ல, கிரிக்கெட் விளையாடும் போது இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானான்னு பெட் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இது வெளியில் எந்த விதமான அண்டர்லைங் அசட்டுமே இருக்காது, ஈக்விட்டி உங்களுக்கு இருக்காது. இந்த இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இருக்குன்னா, ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 200 ரூபா ஏறும், இல்லை வந்து 200 ரூபா குறையும், இல்லை 100 ரூபா குறையும், இந்த மாதிரி பெட்டிங் பண்ணிக்கிறது. கேம்பிளிங் தான் இது. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான வார்த்தை. இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் கேம் கம்ப்ளீட்டாக. இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஸ்பெகுலேட்டிவ் கேம். அப்போ அவங்க என்ன புள்ளி விவரம் ஒன்று தெரிய வருதுன்னா, இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட்டில் லீகல் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் கோடி வந்து டிரான்சாக்ஷன் ஆகுது. டப்பா ட்ரேடிங்கில் 70,000 கோடி ஆகுது. அப்போ அந்த 70,000 கோடிக்கு உண்டான டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு போச்சு. அப்போ என்ன காரணம்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு ஒரு ஓவராலாக பார்க்கும்போது எங்களுக்கு எங்கேயோ போயிடுது. அப்போ அதை எப்படி தடுக்கிறது? அப்போ வந்து நீங்கள் டாக்ஸேஷனை குறைக்கணும். அப்போ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தா இந்த டாக்ஸுங்கிறது வந்து ஒரு டபுள் சைடட் நைஃப் மாதிரி. அதாவது நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிங்கனாலும் நீங்கள் கவர்மெண்ட் மாட்டிக்கும், ரொம்ப அதிகமாக வச்சாலும் டாக்ஸ் எவேஷன் ஆகிடும். அதிகமாக வச்சாலும் கவர்மெண்ட் மாட்டோம். ஏன்னா டாக்ஸ் கட்ட மாட்டோம், எவேஷன். அப்போது
இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நாமினல் டாக்ஸேஷன் ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி வந்து எக்கனாமிக்கல் பீப்புளினுடைய எக்கனாமிஸ்ட்டுகளுடைய ஒரு தலையாய கவர்மெண்ட் பீப்புள் ஆகட்டும், இல்லை எக்கனாமியில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸினுடைய எல்லாத்தினுடைய சேலஞ்ச் என்னென்னா ஹவு மச் இஸ் எனஃப். அது இன்றைக்கி தெரியாதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம பண்ணி கரெக்டாக இந்த டாக்ஸிங், ஏன்னா டாக்ஸ்ன்ற ஒன்று வந்து அது வருமானம், அது மட்டுமே அரசுக்கு வருமானத்தை தரும்னு அரசாங்கம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, அரசாங்கம் உற்பத்தியில் இறங்கணும், வருமானம் ஈட்டக்கூடிய பல செக்டார்ஸ்களை உருவாக்கணும். அப்போ டாக்ஸை மட்டுமே அரசாங்கம் நம்பி இருந்தால் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக இருக்காதுல்ல அது. ஆமாம், நீங்கள் நிறையா அவங்க கார்ப்பரேட், நீங்கள் அதான் சொல்கிறேன், முதல்ல ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இன்றைக்கி எத்தனை கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, எத்தனை கம்பெனியோடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எடுத்துக்கங்களேன், தமிழ்நாட்டிலே இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிக்காரன் ஒரு பஸ் வாங்குறான், அவன் 4 பஸ் ஆகுது, 5 பஸ் ஆகுது, 10 பஸ் ஆகுது, மேலே போய்ட்டுருக்கான். நம்ம கார்ப்பரேட் பஸ்ஸில் இருக்கிற பஸ்ஸில் இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு ரிப்பேர் பண்ண முடியல, எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரிட்டையர் ஆனதுக்கு ரிட்டையர் பெனிஃபிட் கொடுக்க முடியல, அந்த எம்ப்ளாயிட்டேருந்து பிஎஃப்ஐ கலெக்ட் பண்ணோம், ஆனால் பிஎஃப்ல கட்டல. இப்போ நீங்கள் ஒரு தனியார் கம்பெனி வந்து நீங்கள் எம்ப்ளாயிட்டேருந்து பிஎஃப்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு பிஎஃப்ல கட் பே பண்ணலன்னா அது க்ரைம். ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்திலே எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஎஃப்ஐ கலெக்ட் பண்ண பிஎஃப்ஐ நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் கட்டியிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா கவர்மெண்ட் ஒரு பக்கம் நடத்தணும், ஆனால் அந்த கவர்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் இதுதான் வந்து இருக்குது. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ப்ரைவேட் செக்டாரில், கவர்மெண்ட்டில் வந்து அப்படி இல்லை. ஆனால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளார லீக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த லீக்கேஜை பூரா அட்ரஸ் பண்ணணும். அதில் என்ன ஆகுனா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாரையும் பாலிடிக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் திருப்பி வரேன். இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா அசோசியேஷன் யார்? எல்லாம் கட்சிக்காரங்க. இந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த கட்சி இது பண்ணோம். அப்போ எல்லாமே அரசியல் கட்சி சார்ந்த தொழிலாளர் கூட்டமைப்பு தான். அங்கே தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம் எல்லாமே கட்சி சார்ந்தது தான். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆளுங்கட்சி வரும்போது அவங்க சத்தம் போடுவான், அந்த ஆளுங்கட்சி வரும்போது இவன் சத்தம் போடுவான், இவன் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கரமாக சத்தம் போடுவான், அவன் ஆளுங்கட்சியாக வரும்போது இதை கண்டுக்க மாட்டான். அப்போ எல்லாருமே வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் இருப்பாங்க. கடைசியில் எல்லாருமே இவன் இந்த அசோசியேஷன் செய்யும் அந்த செய்யும் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அரசியல் கட்சி சார்ந்திருக்காங்க, யாருக்கும் செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கக்கூடிய பப்ளிக் செக்டரில் நிறைய லீக்கேஜஸ் இருக்குது. அந்த லீக்கேஜஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ப்ரைவேட்லலாம் நீங்கள் 10 வருஷம் ஆயிடுச்சுங்கனால ப்ரொமோஷன் கொடுத்துட மாட்டான். இல்லை 3 வருஷம் தான் ஆயிருக்குது, உனக்கு 2 வருஷம் தான் இருக்கும், ப்ரொமோஷன் கொடுக்காமே இருக்க மாட்டோம். பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். பட் இன்றைக்கி பப்ளிக் செக்டரில் அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக சில நேரத்தில் வந்துடும், சீனியாரிட்டி பேஸ்ட் ப்ரொமோஷன். அப்போ இதெல்லாம் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மில் திங்க் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து படிப்படியாக வரும். இன்றைக்கி நம்ம வந்து முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி நிறையா சேஞ்ச் ஆகி தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்த தூரத்தை விட போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. அப்படி போகும்போது என்ன ஆகுனாக்கா இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாகவே ஒரு அருமையான ஒரு வளர்ந்த நாடாக, இப்போ நம்ம அதுதானே சொல்கிறோம், 2047 விக்ஷித் பாரத்ன்னு மோடி கனவு கண்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு போக முடியாது. அதை வந்து அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அது எல்லாத்துக்குமே ஆசை தானே. இன்றைக்கி வந்து வளர்ந்த நாடாக இந்தியா மாறக்கூடாதுங்கிற யாராவது இந்தியர்கள் சொல்லுவாங்களா? ஒரு இந்தியர்கள் கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குண்டான செயல் திட்டங்களை, அதுக்குண்டான திட்டங்களை நல்லபடியாக வகுத்து இதில் வந்து வெறும் இது கொண்டு வந்தால் ஓட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, தோற்று போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஓட் பாலிட்டிக்ஸ்குள்ளார போய் சிக்கிடாமல் ஒரு லாங் டேர்ம் பிளானை வச்சு நம்ம கொண்டு வரும்போது டெஃபினட்டாக இந்தியா வந்து வளர்ந்த நாடாக மாறுங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்கேன் நான். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள், அது மாதிரி இந்த நாடு வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாறணும் அப்படின்னா ஒரு லேமேன்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி அருண்.